ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கான ட்ராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஐடியாஸ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஐடியாஸுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியம்ஸை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மீடியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ்டல், செகண்ட் ஒன் வந்து சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் தேர்ட் வந்து போஸ்டல் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் ஃபோர்த் வந்து அக்ரலிக் பெயிண்டிங் வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஆயில் பேஸ்டலில் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஆயில் பேஸ்டலில் கொடுத்துருக்கேன். அந்த டூலை வச்சு கர்வாக ஒரு டெக்ஸ்சர் இமேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா பிளாக் அக்ரலிக் கலர் பெயிண்ட் வச்சு ஜஸ்ட்டு நம்மளுடைய ஃப்ளாகை வந்து கொடிக்கம்பம் இருக்கா மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃப்ளாகை வந்து ஈஸியாக வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து செடியெலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆனதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரீன் கலர் வச்சு செடியெலாம் வந்து எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ட்ரை பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் ஐடியாவுக்கு போகலாம். செகண்ட் ஐடியாவுக்கு நான் என்ன டைப் ஆஃப் மீடியம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேஸ்டல் வச்சு எடுத்திருக்கேன். சாஃப்ட் பேஸ்டலில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வேவாக வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று நம்ம ஆயில் பேஸ்டல் பெயிண்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியே பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த ஏதாவது ஒரு ஷார்ப்பான டூல் வச்சு நம்ம வந்து அதை தேய்க்கும் போது அதோடைய பவுடர் வந்து கீழே விழும். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்மச் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கலர் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை வந்து ஸ்மச் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கணுன்றதுக்காக டபுள் கோட் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சென்டரில் அந்த சர்க்கிள் வரையணும்ல, ஸோ அதுக்கு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காக ப்ரோ சர்க்கிள்ஸ் வச்சு நான் வந்து ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் அக்ரலிக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஜஸ்ட் மலை இருக்கா மாதிரி ஒரு சம் லேண்ட் இருக்கா மாதிரி தெரியணுன்றதுக்காக நான் வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கெட்ச் பென் வச்சு ஒரு ஹியூமன்ஸ்லாம் நிற்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ராக்கெட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்கெட்ச் பென் வச்சே தான் ட்ரா பண்ணேன். அதுக்கப்புறம் பெயிண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளோட ஃப்ளாகோடைய அந்த கலரில் வந்து அந்த ஸ்மோக் போனால் நல்லாயிருக்கும்னு தோணுனால நான் ஃப்ளாகோட கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய செகண்ட் ட்ராயிங்கும் சூப்பராக முடிஞ்சிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் என்ன பண்ண போகிறோன்னா போஸ்டல் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். போஸ்டல் கலர் நமக்கு தேவையான கலர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு மேலே வந்து ஆரஞ்சு கலர் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் வச்சு கீழே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் லைட் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் டார்க் க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து காம்பஸ் வச்சு சர்க்கிள்ஸ் போட்டுட்டு அது வந்து ப்ளூ கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அது பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து சென்டரில் வந்து அந்த 24 கோடு வரும்ல, ஸோ அதை வந்து நான் கரெக்டாக 24லாம் போடல, நான் ரேண்டமாக வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பில்டிங்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். தாஜ்மஹால் இந்த மாதிரியான நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த சர்க்கிளை சுற்றி ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுக்கோங்க. அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து பிளாக் கலரில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய தேர்ட் ஐடியாவும் ரொம்ப சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஃபோர்த் ஐடியாவில் அக்ரலிக் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா 2 பெயிண்ட் எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சும்மா ஒரு க்ரீன் அண்ட் ஃபேஸ் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து மர்ஜ் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க, நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மா மலை இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணி அதில் வந்து பிளாக் அக்ரலிக் கலர் பெயிண்ட் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மேன் நிற்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களோட க்ரியேட்டிவ் என்ன வேணாலும் காமிக்கலாம். ஸோ நான் வந்து மேன் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மகாத்மா காந்தி இல்லை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யாரை வேணாலுமே வந்து அந்த பிளேஸில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு மேனை மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணி அதுவுமே வந்து பிளாக் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ளாகை மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஃப்ளாகுடைய கலர்ஸை வந்து கொடுத்துருக்கேன். சைட்லலாம் ரொம்ப எம்டியாக இருக்கனால நான் வந்து ஜஸ்ட்டு புஷஸ் இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட 4th ஐடியா கம்ப்ளீட்டட். அவ்வளோதான், நம்மளுடைய 4 ஐடியாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்க மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். டிஃபிகல்ட்டாக எதுவுமே நான் ட்ரை பண்ணல. ஸ்கூல் காம்படிஷன்ஸ்க்கு இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் ரொம்ப மெமரைஸ் பண்ணி ட்ரா பண்ணுற அளவுக்கு எதுவுமே ட்ரா பண்ணல. ரொம்ப கிட்ஸ்க்கு ரொம்ப ஞாபகம் வச்சு ஈஸியாக ட்ரா பண்ணுற மாதிரி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.